ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் சிபிஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆசியான் நாடுகளுக்கு இந்தியா உறுதுணை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ ஆசியான் அப்படிங்கிறது வேர்ல்டில் சவுத் ஈஸ்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரீஸுக்கான ஒரு அசோசியேஷன். ஸோ அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். ஸோ இந்த அமைப்பினுடைய 47வது உச்சி மாநாடு தான் மலேசியாவில் இருக்கக்கூடிய கோலாலம்பூரில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ இந்த அமைப்பானது எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஆகஸ்ட் 8, 1967. தொடங்கும் போது இதனுடைய ஃபவுண்டிங் மெம்பர் கண்ட்ரீஸ் தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், மலேசியா, இந்தோனேஷியா அண்ட் சிங்கப்பூர். ஸோ அதன் பின்னாடி ஜாயின் பண்ண மெம்பர் கண்ட்ரீஸ் வந்து வியட்நாம், லாவோஸ், கம்போடியா, ப்ரூனாய் அண்டு மியான்மர். ஸோ 1992 தான் இந்தியா வந்து இதனுடைய டைலாக் பார்ட்னராக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆசியான் அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை உறுப்பினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கண்ட்ரிஸ். ஸோ இந்தியா உள்பட இந்தியா, ஜப்பான், சீனா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் கொரியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூகே, யூரோப்பியன் யூனியன் அண்ட் கனடா. ஸோ 1992 தான் இந்தியா வந்து இதனுடைய டைலாக் பார்ட்னராக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2012 டைலாக் பார்ட்னர்லேருந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக தர உயர்வு வந்து பெற்றிருப்பாங்க. ஸோ டைலாக் பார்ட்னர்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் அந்த அளவில் மட்டும்தான் இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்னு சொல்லும்போது அந்த செக்யூரிட்டி ரிலேட்டடாக, பாதுகாப்பு ரிலேட்டடாக நிறைய ஃபார்மல் அக்ரிமெண்ட் போட்டு அதை நடைமுறைப்படுத்துவாங்க. ஸோ இந்த ஆசியான் மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கும் போதே அதன் ஒரு பகுதியாக ஆசியான் மற்றும் இந்தியாவின் 22வது உச்சி மாநாடு வந்து நடைபெற்றது. ஸோ 2026ஆம் ஆண்டுக்கான அந்த ஆசியான் மற்றும் இந்திய கூட்டமைப்பின் அந்த கருத்தியல் என்ன அப்படின்னா இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு மேம்பாட்டுக்கான ஆண்டாக ஆசியான் மற்றும் அந்த இந்தியா கூட்டமைப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. திருச்செந்தூரில் இன்று சூர சம்ஹாரம், பல லட்சம் பக்தர்கள் குவிந்தனர். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 1ல் இந்தியன் கல்ச்சரில் வந்து கவர் ஆகும். ஸோ முருகனுடைய அந்த அறுபடை வீடுகளில் 2வதாக அமைந்திருக்கக்கூடியது தான் இந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவில். ஸோ முதலாவதாக இருக்கக்கூடியது எங்கே அப்படின்னா திருப்பரங்குன்றம், மதுரை. 2வது வந்து திருச்செந்தூர், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில். 3வது வந்து பழனி, திண்டுக்கல் மாவட்டம். 4வது வந்து சுவாமிமலை, தஞ்சாவூர். 5வது வந்து திருத்தணி, திருவள்ளூர் மாவட்டம். 6வதா பார்த்தீங்கன்னா பழமுதிர் சோலை, இதுவும் இருக்கக்கூடியது வந்து மதுரை மாவட்டம். குஜராத்தை ஒட்டிய பாகிஸ்தான் எல்லையில் இந்தியா திரிஷூல் முப்படை பயிற்சி அக்டோபர் 30 தொடக்கம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் டிஃபென்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவம், விமானம் அண்ட் கப்பற்படை இது மூன்றும் இணைந்து தான் ஒரு பயிற்சியை வந்து மேற்கொள்ள போகிறாங்க. ஸோ அதற்கான பேர் தான் திரிஷூல் அப்படிங்கிற முப்படை பயிற்சி. ஸோ என்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30 நவம்பர் 10 வரைக்கும். ஸோ இந்த பயிற்சியின் மைய கருத்து என்ன அப்படின்னா தாக்குதல் மற்றும் தற்காப்பு. ஸோ இந்த பயிற்சியானது எங்கே நடைபெற போகுது அப்படின்னா பாகிஸ்தான் மற்றும் இந்திய எல்லையில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ரான் ஆஃப் கட்ச் இந்த ஏரியாவில் வரக்கூடிய சர் கிரீக் அப்படிங்கிற அந்த எல்லையில தான் இந்த பயிற்சியானது நடைபெற போகிறது. ஸோ சர் கிரீக் அப்படிங்கிறது ஒரு 96 கிலோமீட்டர் எஸ்சுரி. ஸோ இந்த சர் கிரீக் செக்டார் கடல் எல்லையில வந்து இரு நாடுகளுக்கிடையே நீண்ட காலமாக பிரச்சனை வந்து இருந்துட்டே இருக்கு. ஸோ அங்கதான் இந்த முப்படை பயிற்சியை வந்து மேற்கொள்ள போறாங்க. சுதேசி பொருட்களுக்கு மக்கள் ஆதரவு அதிகரிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அதே மாதிரி பேப்பர் 4ல் கிராப்ஸில் வந்து கவர் ஆகும். ஒவ்வொரு மாதமும் கடைசி சண்டேல மனதின் குரல், அதாவது மன் கி பாத் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்பார். ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் வந்து இயற்றி 150 ஆண்டுகள் வந்து நிறைவேறியிருக்கு. ஸோ இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் 1876ஆம் ஆண்டு பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களால் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் 1882ஆம் ஆண்டு அவருடைய நாவல் ஆனந்தமடம் அப்படிங்கிற நாவலில் வந்து பெங்காலியில் எழுதப்பட்டிருக்கும். ஸோ 1896ஆம் ஆண்டு காங்கிரஸினுடைய அந்த செக்ஷன் வந்து கல்கட்டாவில் நடைபெற்றிருக்கும். ஸோ அதில் தான் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை வந்து முதலால் பாடியிருப்பாங்க. ஸோ அந்த கல்கட்டா செக்ஷனுடைய பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஹீம்துல்லா எம் சயானி. ஸோ இவர் தான் காங்கிரஸ் 2வது
முஸ்லீம் பிரசிடெண்ட்டாக காங்கிரஸ் செக்ஷனில் வந்து இருந்தவர். முதலாவதுன்னு பார்த்தீங்கன்னா 1887ஆம் ஆண்டு சென்னையில் காங்கிரஸ் செக்ஷன் நடந்திருக்கும். அதில் பக்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிறவர் வந்து முஸ்லீம் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா 1896 இரண்டாவது முஸ்லீம் பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ரஹீம்துல்லா எம் சயானி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜியாகிரஃபியில் கர்நாடகாவில் காஃபி எங்கெல்லாம் விளைவிக்கப்படுது அப்படின்னா சிக்மங்களூரு, கூர்கு, ஹசன். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பழனி, சேர்வராயன், நீலகிரி, ஆனைமலை. ஸோ கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் பிலிகுரி அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த காஃபியானது விளைவிக்கப்படுகிறது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா வயநாடு, மலபார். இதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லேயும் இந்த காஃபியானது விளைவிக்கப்படுகிறது. ஸோ நம்ம இந்திய நாட்டில் வந்து டோட்டல் ப்ரொடக்ஷன் எடுத்தோம்னா அதில் 70% ப்ரொடக்ஷன் வந்து காஃபி ப்ரொடக்ஷன் கர்நாடகாவிலிருந்து தான் விளைவிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் இரண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா கேரளா, மூன்றாவதா தமிழ்நாடு. ஸோ இந்த ஏப்ரல் டு செப்டம்பர் மாதத்தில் 12.5% வந்து காஃபியானது இந்தியாவிலிருந்து வேற நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. சீனா, பெய்ஜிங் இந்திய தூதரகத்தில் ரவீந்திரநாத் தாகூர் சிலை திறப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் வேர்ல்டு கண்ட்ரீஸில் வந்து கவர் ஆகும். சீனாவினுடைய தலைநகர் பெய்ஜிங். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த இந்திய தூதரகத்தில் வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய மார்பளவு சிலையானது திறக்கப்பட்டுள்ளது. ஸோ இதை செதுக்கிய சிற்பி யாருன்னா பிரபல சிற்பி யுவான் ஷிகுன் அவர்கள். ஸோ எதற்காக அப்படி பார்த்தீங்கன்னா தாகூர் வந்து சீனாவுக்கு 3 முறை வந்து பயணம் மேற்கொண்டிருக்கிறார். ஸோ அவர் அங்கே போன போது அது நாகரீக பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அங்கே உள்ள சீன அறிஞர்களான சூ ஷிமோ, லியா கிச்சாவோ இவர்களுடன் ஒரு நெருங்கிய நட்புறவு கொண்டுள்ளார். அதே மாதிரி நிறைய சீனர்கள் வந்து இவருடைய அந்த இலக்கியங்களை மொழிபெயர்ப்பதற்காக வங்காளம் மற்றும் ஆங்கில மொழிகளை வந்து கற்றுக்கொண்டுள்ளனர். அதே மாதிரி நவீன சீனாவின் வளர்ச்சிக்கு அதிகம் பங்கெடுத்த 50 வெளிநாட்டினர் அப்படிங்கிற அந்த கருத்து கணிப்பு எடுத்த போது நெஹ்ருடைய பேரும் தாகூருடைய பேரும் வந்து அதுல இடம்பெற்றிருக்கு. ஸோ அதை முன்னிட்டு தான் அவருக்கு வந்து இந்திய தூதரகத்துல வந்து மார்பளவு சிலுவை வந்து நிறுவப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் கையில் புத்தகத்துடன் இருக்கும் அந்த சிலையானது இந்திய தூதரகத்தில் 2005ஆம் ஆண்டு வந்து நிறுவப்பட்டது. ஸோ இது எங்க அப்படின்னா சாவோயாங் பூங்கா இந்த இடத்துல தான் நிறுவப்பட்டிருக்கு. ஸோ எல்லா வருடமும் அந்த காந்தி ஜெயந்தியை வந்து செலிப்ரேட் பண்ணும்போது இந்திய தூதரகம் வந்து இந்த சாவோயாங் பூங்கா இங்கே தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பகவத்கீதை வந்து சீனர்கள் ஞானத்தின் அமுதம் மற்றும் தத்துவ களஞ்சியம் அப்படின்னு சிறப்பாக பாராட்டி இருக்காங்க. ஸோ இந்த பகவத்கீதையை சீன மொழியில 88 வயசான ஜாங் ஹவுஷங் அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு விரைவில் இலவச கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல சைல்டு ப்ரொடெக்ஷன் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய 14 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் சிறுமிகளுக்கு இலவசமாக கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி வந்து விரைவில் வந்து செலுத்த இருக்காங்க. ஸோ இந்த கருப்பை வாய் புற்றுநோய்னு சொல்லும்போது செர்விக்கல் கேன்சர். ஸோ இதனை ஏற்படுத்தக்கூடியது வந்து ஒரு வைரஸ், ஹியூமன் பேப்லோமா வைரஸ். ஸோ இந்த தடுப்பூசி திட்டத்தை செயல்படுத்துவதற்காக பட்ஜெட்ல வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசு ரூபாய் 38 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஸோ இதனுடைய பைலட் ப்ராஜெக்ட் வந்து 9 to 14 வரையுள்ள அந்த சிறுமிகளுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து நடைபெற்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வயதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 to 14 வரை உள்ள குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசியானது செலுத்தப்படும் அப்படின்னா இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் இந்த புற்றுநோயின் தாக்கம் அதிக அளவில் இருக்கு அப்படின்னா ஈரோடு, திருப்பத்தூர், கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை. சுகாதாரம் தேசிய வளர்ச்சியின் ஒருங்கிணைந்த அங்கம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல ஹெல்த் பாலிசிஸ் இன் இந்தியாவில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த ஆயுஷ்மான் ஸ்கீம் அப்படின்றது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஸோ இந்த திட்டம் தான் ஆயுஷ்மான் ஸ்கீம். ஸோ இது வந்து 2018 சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான். ஸோ இது எந்த ஸ்டேட்டில் தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா ஜார்க்கண்ட், ராஞ்சி மாவட்டத்தில் தான் முதலாக இந்த ஸ்கீமை வந்து தொடங்கி வச்சுருப்பாங்க.
ஸோ நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏழை மக்களுக்கு வருடத்திற்கு 5 லட்சம் வரைக்கும் பணமில்லா மருத்துவ பலன் கொடுக்கக்கூடியது தான் இந்த மருத்துவ காப்பீடு, அதாவது ஆயுஷ்மான் ஸ்கீம் அப்படிங்கிற திட்டம். ஸோ 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் இந்த ஸ்கீம் ஆனது கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ ஒரு ஃபேமிலி வந்து இயர்லி 5 lakhs வரைக்கும் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் மூலம் பணமில்லா பலன் வந்து பெறலாம். ஸோ எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ், தனியார் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இதில் லிஸ்டட் பண்ணியிருக்காங்களோ அங்கே எல்லாமே இந்த மருத்துவ காப்பீட்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ 2014 பார்த்தீங்கன்னா டோட்டலாக 387 மெடிக்கல் காலேஜ் தான் இருந்திருக்கும். இப்போ அது 800 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எம்பிபிஎஸ் பிளேஸ் வந்து 50,000லேருந்து 1.2 lakhs வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 22 எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலை வந்து அமைக்க முடிவு பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து 12 மருத்துவமனைகள் ஏற்கனவே முழுமையாக செயல்படுகின்றன அப்படின்னு நம்மளுடைய சுகாதார அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க. இன்று உருவாகிறது மோந்தா புயல், சென்னை உள்பட 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 4ல் ஜியாகிரஃபியில் ரெயின்ஃபாலில் வந்து கவர் ஆகும். ஸோ இப்போ வரக்கூடிய அந்த புயலுக்கு, சைக்ளோனுக்கு மோந்தா அப்படின்னு பேர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பார்த்தோம் அப்படின்னா 2000 ஆண்டில் வந்து வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஒரு செக்ஷனை வந்து நடத்தியிருப்பாங்க, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கமிஷன் ஃபார் ஏஷியா அண்ட் பெசிபிக். எந்த நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓமன் நாட்டில் தான், மஸ்கட்டில் ஓமனில் தான் இந்த செக்ஷனை வந்து நடத்தியிருப்பாங்க. அந்த ஒரு மீட்டிங்கில் செக்ஷனில் ஒரு பேனலை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த பே ஆஃப் பெங்கால் ப்ளஸ் அரேபியன் சீல ஏற்படக்கூடிய அந்த புயலுக்கு வந்து பேரிடக்கூடிய ஒரு பேனலை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ண மெம்பர் கண்ட்ரிஸ் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான், இந்தியா, மியான்மர், பெங்களாதேஷ், மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா, ஓமன், தாய்லாந்து. ஸோ ஈச் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 8 நேமை செலக்ட் பண்ணி இந்த பேனல் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைக்ளோன் வரும்போது, அதாவது இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால் அண்ட் அரேபியன் சி, நார்த் இந்தியன் ஓஷனில் வரக்கூடிய அந்த சைக்ளோன்ஸுக்கு வந்து ரொட்டேஷனல் பேசிஸில் வந்து இந்த நேமை வந்து அந்த சைக்ளோனுக்கு வந்து கொடுப்பாங்க. எதற்காக அப்படின்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த புயலுக்கு வந்து நேம் வைக்கிறாங்க. ஸோ 2018 வந்து மறுபடியும் இந்த வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷனோட ஒரு செக்ஷன் ஆனது ஓமனில் மறுபடியும் நடந்திருக்கும் 2018. ஸோ மேலும் ஒரு 5 கண்ட்ரிஸ் வந்து இந்த பேனலில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, யுஏஇ, ஏமன், கத்தார், சவுதி அரேபியா அண்ட் ஈரான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈச் கண்ட்ரிஸும் ஒரு 13 நேம்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடியது வந்து 13 கண்ட்ரிஸ். ஸோ 13 நேம்ஸ் வந்து கொடுப்பாங்க. ரொட்டேஷனல் பேசிஸில் இல்லை சைக்ளோன் வரும்போது அந்த பேரை வந்து வைப்பாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய அந்த புயலுக்கு மோந்தா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த மோந்தா அப்படிங்கிற பேரை வந்து எந்த நாடு வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க அப்படின்னா தாய்லாந்து. ஸோ மோந்தா அப்படிங்கிறதுக்கு அழகிய மலர் அப்படிங்கிற மீனிங். ஸோ எப்போலிருந்துன்னா இந்த நேமிங், சைக்ளோனுக்கு நேம் வைக்கிறது எந்த இயர்லேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 2004 தான் இந்த நேமிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கட்டடம் கட்ட அனுமதிக்க கூடாது. ஸோ இதில் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 4ல் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனில் வந்து இந்த டாபிக்கானது கவர் ஆகும். ஸோ இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அப்படின்னா என்னென்னா 1971 ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய ராம்சார் அப்படிங்கிற இடத்துல இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், அதாவது இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய நேச்சரை கன்சர்வேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பானது ஈரானில் இருக்கக்கூடிய ராம்சாரில் 1971 வந்து ஒரு மாநாடை வந்து நடத்தி இருக்கும். ஸோ இட் இஸ் அன் இன்டர் கவர்மெண்டல் ட்ரீட்டி. ஸோ அதன்படி ஒவ்வொரு இதில் மெம்பர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வெட்லேண்ட் சதுப்பு நிலங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாதுகாக்கிறதுக்காக நடவடிக்கை எடுப்பாங்க. எதற்காக அப்படின்னா இந்த சதுப்பு நிலங்களை சார்ந்து நிறைய உயிரினங்கள் வந்து உயிர் வாழும். ஸோ நீர் பறவைகள் வந்து இந்த சதுப்பு நிலங்கள்ல இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களை சார்ந்துதான் உயிர் வாழும். அதே மாதிரி பல்வேறு வகையான பல்லுயிர்கள் வந்து இந்த சதுப்பு நிலத்துல வந்து காணப்படும். ஸோ அதை பாதுகாப்பதற்காக தான் இந்த ராம்சார் மாநாடு அப்படிங்கிறத ஒன்று ஏற்படுத்தி
இதில் மெம்பர் கண்ட்ரிஸாக இருக்கக்கூடிய அந்த நாடுகளில் சதுப்பு நிலங்களை வந்து ராம்சார் சைட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து பாதுகாப்பாங்க. எதற்காக அப்படின்னா அந்த உயிர்களை வந்து பாதுகாப்பதற்காக. ஸோ இது எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னா 1975. ஸோ இதன்படி உலகம் முழுவதும் 2500 சைட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த சதுப்பு நிலங்களாக அறிவிக்கப்பட்டு அதை வந்து பாதுகாக்கப்படுகிறது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்சார் சைட்டு மொத்தம் 93. அதில் தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் ராம்சார் இருக்கக்கூடிய மாநிலம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 20 சைட்ஸ் வந்து ராம்சார் சைட்ஸ் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ ரீசெண்டாக 2025 அறிவிக்கப்பட்ட சதுப்பு நிலங்கள், தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட சதுப்பு நிலங்கள்னு பார்க்கும்போது சக்கரக்கோட்டை பேர்டு சாங்சுவரி, அதே மாதிரி தீர்த்தக்கரை பேர்டு சாங்சுவரி. ஸோ இது இருக்கக்கூடிய மாவட்டம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம். ஸோ இந்த ராம்சார் சைட்டை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கீழே தான் இந்த ராம்சார் சைட்டானது பாதுகாக்கப்படும். ஸோ இதில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 20 சதுப்பு நிலங்களில் ஒன்று தான் இந்த பள்ளிக்கரணை. ஸோ இந்த பள்ளிக்கரணையில் பார்த்தீங்கன்னா நிறைய நீர்ப்பறவைகள், அதே மாதிரி நிறைய பல்லுயிர்கள் வந்து இருக்கு. ஸோ இதை நம்ம அழிச்சிட்டோம்னா அதனுடைய வாழ்வாதாரங்கள் வந்து அழிக்கப்படும், அந்த பல்லுயிர்கள் வந்து அழிக்கப்படும். ஸோ அதனால தான் இந்த பள்ளிக்கரணையில் வந்து வீடுகள் எதுவும் கட்டக்கூடாது, அரசாணை அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுது.